ஆமா, ஞாயிற்றுக்கிழமை நாள் யூனிஃபார்ம் குடத்தோட இருக்கு. நீ போலீஸ் சொட்டு மருந்து இல்ல, நீங்க காலைல 7 மணில இருந்து டூட்டிக்கணு நாங்க அங்கதான் வச்சு ஊத்திட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே. சரி, குடிக்கு தண்ணி வச்சிருந்தனா நகராட்சிக்காரர் வந்து ஆர்வ தண்ணி அவங்களே கொண்டு வச்சுட்டாங்க. பரவாயில்ல, நம்ம சாதா தண்ணிய சரி இந்த தண்ணி வேணாட்டு தூக்கிட்டு வர. நம்ம தண்ணி இப்போ நம்ம கிட்ட அங்கதான் இருக்கு, பெட்டி இங்க இருக்குது. எத்தனை பேர் சொட்டு மருந்து ஊத்திருக்காங்க? எத்தனை பேர் ஊத்திருக்காங்க? 100க்கு மேல ஊத்திட்டாங்க. 100க்கு மேல ஊத்திட்டாங்க. எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு வரைக்குமா? எனக்கு பிறந்த குழந்தை இருந்தே 5 வயசு வரையும். ஓகே ஓகே. சொட்டு மருந்து இங்க தான் இருக்கு. இத குடிக்கிற தண்ணி கேட்டானுங்க, எடுத்து குடிக்கிற டம்ளர் இங்க இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? நீ பேசலாக்கனே, நீ கதா உன் வீட்ல ஒண்ணுமே சொல்லல, வெறும் சோத்தை வச்சு ரசம் தாங்க வச்சேன். சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் இன்னைக்கு சமைச்சிட்டுமா? சரி, சந்தோஷம். சரிம்மா. எனக்கு வந்து காலைல 4 இட்லி, பருப்பு சாம்பார், கெட்டி கடலை சட்னி கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டேன். மத்தியானம் தக்காளி சோறு கொடுத்தாங்க, அது செம்ம காரமா. எனக்கு பிடிக்காது கடை சோறு, எனக்கு பிடிக்காது இல்ல, விளையாடுது நான் திங்கல. நம்ம ஊர்ல சோத்தை போட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டேன். சரி, இப்போ நீ செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுருக்குன்னு வாய்க்கு ருசி. ஞாயிற்றுக்கிழமை நாளுக்குண்ணே நாக்கெல்லாம் செத்து போச்சு வெறும் பருப்பம் தின்னு. சரி, நான் போய் செய்கிறேன். சேர்த்தங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளாக யார் வேணால் எப்போ வேணால் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தோம்னா, நான் வரும்போதே வந்துட்டு கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், அம்மி வந்து சொன்னதுனால. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக பள்ளி விலை சிக்கன். பள்ளி விலை சிக்கன் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன் இதை சூஸ் பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன், இதுக்கு இன்க்ரீடியனும் கம்மி, செய்கிற ப்ராசஸும் ஈஸி. பாய்லர் கோழி வந்துட்டு நான் கிட்டத்தட்ட 150 ரூபா வாங்கியிருக்கேன். இது ஒரு 3/4 கிலோ இருக்கும். அம்மாவே காலையில் வந்து சின்ன வெங்காயம்லாம் ஒளிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இதை கழுவிட்டு நம்ம அரிஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகா, அவ்வளோதான். அம்மா டியூட்டி முடிச்சுட்டு வரதுக்குள்ள டக்கு 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 டக்குன்னு நம்ம சமையல் முடிச்சிடலாமா? மக்களே இங்கே பாருங்கள், பள்ளி விலை சிக்கனுக்கு வந்து ஒரு 150 ரூபாய்க்கு சிக்கன் எடுத்துட்டேன்னா ஒரு 1/4 கிலோ ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா அறுத்தாச்சு. ஒரு 7 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். வாங்க சமைக்கலாம். அடுப்பு வந்து வச்சாச்சு, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீ போமா, நான் செய்கிறேன் போமா. இன்னைக்கு நான் செஞ்சு தரேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சந்தோஷம் செஞ்சுக்கிடு. ஸோ எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு ஊற்றியாச்சு. ஸோ வரமிளகா வந்து போட்டாச்சு. இது வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டலாம், நல்லா கருகிரும். ஸோ உடனே வெங்காயம் போட்டு இதை நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சமாக இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலரி விட்டோம்னா சீக்கிரம் வணங்கிரும். ஸோ அதுக்காக இது போட்டுக்கலாம். ஸோ மம்மியை பார்த்தீங்கன்னா வெளியில வந்து சொட்டு மருந்து ஊற்றிட்டு இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அம்மா வந்து இங்கே பாருங்க, நம்ம வீட்டுக்கு வெளியில தான் சைடு வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இங்க சொட்டு மருந்து இங்க ஊத்திட்டு இருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் எல்லாம் கண்டுக்காதீங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டலாம். வீடியோ ஒத்த கையில எடுத்துக்கிட்டு ஒத்த கையில சமைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பில்லாராம்லாம் எப்படி செய்யறாங்களோ தெரியல. கைஸ் இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை நல்லா போயிருச்சு. இப்போ வந்து பள்ளி விலை சிக்கனுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஸோ அதை வாங்கிட்டு வந்தேன். இப்போ இதை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. கொஞ்சமா கலருக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் இது வந்து கலர் கொடுக்கும். A few moments later. ஏதோ மசாலா கலந்திருப்ப போல கலர் தெரியுது. கொன்னா போடுவேன், எதுவுமே தொடவே இல்ல. கலர் தெரியுது, வேற கலர்லாம் தெரியுது. நீ எல்லாம் போட்டு வச்சிருப்ப. எனக்கு தெரியுது, நான் இந்த கலர்ல விடவே இல்லை. ஃபர்ஸ்ட் உண்மையே சொல்லு. சாமி சத்தியமா எதுவுமே பண்ணல. சாமி மேலே சத்தியம் பண்ணிடுறேன், கலர் தான் செஞ்சேன், எதுவுமே நம்ம இல்ல. அடுப்பு சன்னமா வச்சேன், இப்ப கொஞ்சம் வேகமா வச்சுட்டு கலரிட்டு இருக்கிறேன். உப்பு காரலாம் டெஸ்ட் பண்ணிக்கமா? டீ குடிச்சா இனிப்பா இருக்குன்னு பாத்துட்டு இருக்கிறேன். உப்பு கொஞ்சம் தான் போட்டேன், உப்பே போடல. உப்பே ஊத்தல, கொஞ்சம் தான் போட்டேன். உப்பு போட்டு தேவையான உப்பு மட்டும் போட்டுருவோம். நீங்க நம்ம ஊர்ல இருந்து தீபனேஷ் பள்ளிப்பழ சிக்கன் செஞ்சு கொடுக்குறேன், நான் சாப்பிட போறேன். உப்பு நம்ம தண்ணியை போட்டா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பே போடல, வெங்காயம் வணக்கம் போட்டேன். அட பாவி, உப்புலாத்துனா டேஸ்ட் எப்படி வரும்? அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு போலாம்னு நினைச்சேன். உப்பு போட்டு இப்ப வேகட்டும். சாப்பாடு இருக்குது, சாப்பாடு கொஞ்சம் வச்சுக்குவோம். சுட சுட பள்ளிப்பழ சிக்கனும் சுட சோத்துல போடி பேஞ்சு சாப்பிட்டா வேற லெவல். ஞாயிற்றுக்கிழமை நீ காத்தாட்டுக்கு ஒண்ணுமே சாப்பிடல, நீ டூட்டி போட்டாங்க போலீஸ் சொட்டு வந்து டூட்டி. இன்னைக்கு அதுலயே இருந்தங்காடி இப்பதான் டூட்டியும் முடிஞ்சுது. இப்பதான் உள்ளே வந்து போனேன். அதோட நான் பழைய கறியெல்லாம் எல்லாம் வளைக்கிட்டு வெந்துட்டு இருக்குது. நான் அரிசி மட்டும் ஊற வச்சேன், கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டோம்னா நைட்டுக்கு வேற முடியுது. எங்களுக்கு ரசம் காத்திரம் வச்சுட்டேன், ரசம் இருக்கு போதும். அப்புறம் இப்போ கலந்துதான் 1 கிலோ கறி எடுத்துக்காம இருந்து 1 கிலோ எடுத்தா சரியா இருக்க மாட்டேங்குது. இப்ப ஆள் கொஞ்சம் போட சரியா போயிடும். நான் குக்கர் வச்சு விளையாண்டுட்டு இருக்கேன். ஆமா, நீ ஒண்ணு செஞ்சா நான் ஒண்ணு செய்றேன். போட்டிக்கு போட்டி.
என்ன செய்ய போற? நீ சூப்பா? சிக்கன் நான் வந்து ஆட்டுக்கால் வேணுதுங்கண்ணே. ம். இப்ப நைட்டுக்கு சூப் தண்ணி மாதிரி போய் வேவிச்சு வச்சு காலையில குழம்பு வச்சுக்கலாம். ஓகே. ஆட்டுக்கால் சூப் இப்ப. ஆ. காலையில குழம்பு. என்ன ஆமா. போட்டு வைக்க போற? நானாக்கண்ணே ம். அவரைக்கொட்டை போட்டு வச்சிடலாமா? ஓகே. கருப்பு பீன்ஸ் போட்டு வச்சிடலாம், சூப்பரா இருக்கும். ம். கருப்பு beans. யாருக்குமே ஆ. இந்த மாதிரி குழம்பு வைப்பாங்கன்னு யாருக்குமே தெரியல. நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு ஆ. என்ன இந்த மாதிரி குழம்பு வைக்கிறீங்க, நல்லா இருக்குமா, புளி ஊத்துறீங்க அப்படி இப்படின்னு. நீங்க டேஸ்ட் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். ம். அப்படின்னா ஆட்டுக்கால் பாயாங்கிறாங்க, அது நமக்கு என்னன்னு கூட தெரியாது. ஆமா, எங்க ஊர் சைடுல எல்லாம் ஆட்டுக்கால் பாயாவே கிடையாது. பாயானே அது என்னன்னு தெரியாது. எங்க ஊர் பக்கம் நாங்கெல்லாம் இப்படி கொஞ்சம் தட்டைப்பயிறு, அவரைக்கொட்டை, கருப்பு பீன்ஸு இந்த மாதிரி போட்டு நாங்கள் காய் போட்டு புளி ஊற்றி தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். நம்ம பிடிக்குது, சூப்பராக இருக்கும். ஏன்னா கறி குழம்பாட வைக்கிறோம், ஏன் இதையே அந்த மாதிரி வைப்பன்ட்டு இது வந்து நம்ம கத்திரிக்காய் போட்டு புளி ஊற்றி வச்சோம்னா செமையே சூப்பரா இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ற? செஞ்சுக்கேம்மா. இப்ப இதுக்கு ஒரு கழுவிதான் பிரிட்ஜில் வச்சேன், போய் கழுவிக்கிறேங்கண்ணே. எவ்வளவுக்கு ஆட்டுக்கால் வாங்கினேன்? ஒரு ஆட்டுக்கால் 200 ரூபா தங்கம். ஒரு ஆட்டோட காலு 4 4 கால் 200 ரூபா. 50 ரூபா கணக்கு வருது. பரவாயில்லக்குண்ணே. ஒரு கல்ல 300 ரூபாய்ன்னு சொல்றாங்க, 250 ரூபாய்ன்னு சொல்றாங்க. சில கடையில எடை போட்டு விக்கிறாங்க. எடை போட்டா? குடல்லாம் எடை தான். குடல்லாம் எடை தாங்கண்ணே, இது எடை கிடையாது. சென்னையில ஒரு வாட்டி விலை கட்டும் தெரியுமா? எவ்வளவு? 350 ரூபா சொன்னா. நான் போய் 15 நாள் இருந்தில்ல, ஒரு ஆட்டுக்கால 350 ரூபா நாங்களாம். புனேஸ் போட முடியாமா? 350 ரூபா நாங்க. கண்ணு நீ தயவு செய்து நீ வா, நம்ம ஊர்ல ஒரு குழம்பு வச்சு தர வாங்கி அப்படின்ட்டு அப்புறம் வேணாண்டு கூப்பிட்டு வர சொல்லிட்டேன். நீங்க வீடியோ பாக்குறவங்க உங்க ஊர்ல எல்லாம் ஆட்டுக்காலோட கால் எவ்வளவு சொல்லுங்க. எங்க ஊர்ல 300 ரூபா 250 ரூபா இந்த ரேட்டுக்கு. அதிகபட்சம் 300 ரூபா. 300 ரூபாங்க ரேட்டு. 300 250 இந்த மாதிரி. இது ஃபர்ஸ்ட் நான் பிரிட்ஜில் வைக்கும் போது மதியானமே வேணுன்ட்டேன், கழுவி தான் பிரிட்ஜில் வச்சேன். இருந்தாலும் சரி 100 வாட்டி கழுவலாம் அப்படின்னு கழுவி வச்சுட்டேன். இது வந்து நம்ம சீரக மிளகு இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிக்குவேன். நான் என்னென்ன போட போறோமா? போடணாக்கண்ணே சீரக மிளகு இது எல்லாமே காட்டுங்கண்ணே. 2 கட்டி பூண்டு போட்டுக்கிறேன் கண்ணே, 2 வரமிளகா, ஓகே, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை தழை, மிளகு 1 ஸ்பூனு, மிளகு, சீரகம் 1 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 கட்டி பூண்டு, இதெல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிக்கலாம். அரைச்சி அதில் போட்டு ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு 3 மஞ்சத்தூள் போட்டு வேக விட ஒரு 10 சவுண்டு விடணும், அப்போதான் கால் வேகும். ஒரு தக்காளி கூட போட்டு நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ இதில் சேர்த்திக்கலாம். கடை ஒரு 3 சொம்பு ஊற்றிக்கிறேன், சின்ன சொம்பா இருக்குது, ஒரு 3 சொம்பு ஊற்றிக்கலாங்கண்ணே. ஏன்னா கால் வேணும்ல, ஒரு 10 சவுண்டாட்டு விடனாதான் தண்ணி வேணும். சரி, இப்போ சூப் ரெடி ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுவோம். ஈவினிங் செஞ்சு நிறைய போட்டு சாப்பிட வேண்டியதானே, எனக்கு கொஞ்சமா போதும், எனக்கு பசியே இல்லை, எனக்கு ஒரு நேரம் தான் சாப்பிட போறேன், நீ நல்லா போட்டு சாப்பிடு. சரி, இன்னும் நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், இப்ப மணி 5:30 தானே ஆகுது. சரி, நீ செஞ்சிய சாப்பிடணும்னு வாய் துடிக்குது, சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்றேன். நல்லா இருக்கா? சமையல் உண்மையே சொல்லணும், நல்லா அழிஞ்சது. நீர சாப்பிட்டு பாரு, சோறு கொஞ்சமா வச்சிருக்கேன், போதும். என் கைக்கு அவ்வளவு கொஞ்சமா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். எப்படி பார்த்து சொல்லு, நீ சொல்லு. நல்லா இருக்குதா? நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு, பாரோட கரெக்டா இல்ல, செம்மையா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள், சூப்பர், அருமையா இருக்குங்க. பள்ளிப்படை சிக்கனு பிரமாதமா, ஒண்ணுமே இல்ல, வெறும் சின்ன வெங்காயம், வரமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இவ்வளவுதான். உப்பு மஞ்சள் போட்டு வணக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல், சூப்பர். வாங்க நல்லா நம்ம சேர்ந்து இன்னைக்கு சாப்பிடலாம். The next day. மம்மி, காலை வணக்கம். காலை வணக்கம். என்ன 8:30 மணி ஆகுது, இப்பதான் டீயே குடிக்கிற? டீலாம் குடிச்சிட்டேன், இது உள்ள கால் சூப் குடிக்கிறேன். சூப்பா, சூப் தண்ணி கிடையாது, நைட்டு வச்சுல கால். என்ன குழம்பு வாசம் மணக்குது, வச்சு முடிச்சிட்டியா? குழம்புல வச்சுட்டேன், சோறு வச்சு குழம்பு. என்ன அம்மா எப்பயுமே லேட்டா தான் சமைப்பேன், அதிசயமா சீக்கிரம் முடிச்சிட்டேன் வரதுக்கு முன்னாடியே. வெறும் இன்னைக்கு ஒரு குழம்பு தான் சமைச்சேன், அதனால கால் நேத்தே வேவிச்சு வச்சுட்டேன், அது கால் குழம்பு வச்சுட்டேன். வாங்க காட்டுறேன், சோறு வச்சு குழம்பு வச்சுட்டேன், ரசம் நேத்து வச்சு ரசம். வீடியோ எடுக்கணும்னு அவசரமா முடியாதான் எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருக்கு. நீ 8:30 வந்து நம்ம வேலைக்கு போக வேண்டாம், ஊத்துன அப்படியே மனம் வாசனை சூப்பரா இருக்கு. கால குழம்பு பாரு எப்படி பாரு, அப்படியே கருப்பு பீன்ஸ் போட்டு வச்சேன். பீன்ஸ் கொஞ்சம் தான் போட்டேன், அதனால தெரியாதுன்னு வச்சுக்கவே கொட்டை. ஆமா, அதெல்லாம் உடஞ்சி போயிடும். இது எப்படி செஞ்சேன்னு சிம்பிளா சொல்ல பார்க்கலாமா? சிம்பிளா தங்கம், கால் சூப் வச்சதோட சொல்லட்டுமா?
கால் சூப் வச்சதெல்லாம் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் சொல்லு. சரி சரி. ம். இந்த கத்திரிக்காய் வாங்கியிருந்தேங்கண்ணே. கத்திரிக்காய் போட்டு, தக்காளி 2, கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் 50 கிராம் எல்லாம் அறுத்து போட்டு இந்த சூப்பு தண்ணிலேயே போட்டு கால் வேவிச்சு வச்சிருந்தோம்ல, அந்த கால் சூப்பு தண்ணிலேயே போட்டு அப்படியே வேவிச்சு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வேக விட்டு புளி நமக்கு தேவையான புளி போட்டு கரைச்சி தேங்காய், பட்டை கிராம் வச்சு அரைச்சி ஊற்றி குழம்பு ஒரு கொதி விட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சு ஊற்றிட்டேன். குழம்பு சிம்பிள். கருப்பு பீன்ஸ் போட்டேன். அது வேக வச்சு போட்டணுமா? கருப்பு பீன்ஸ் தனி வேவிச்சுட்டேங்கண்ணே. வேவிச்சு அந்த தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன் தண்ணி தான் குழம்பு கரையான்னு போயிடும். தண்ணி ஊற்றி ஒரு கொட்டையை மட்டும் போட்டு அந்த சூப்பு தண்ணியிலேயே காய் எல்லாம் போட்டு ஒன்றா வேக விட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி புளி ஊற்றி கொதிக்க விட்டு தாளிச்சு விட்டேன். வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம வீட்டில் கால் குழம்பு, சாப்பாடு, ரசம் இருக்குது. வாங்க கால் சூப்பு குடிக்கலாம். ஓகே. சூப்பு குடிச்சா சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த கால் ஜவ்வுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த ஜவ்வுல தேய்மானம், இந்த மாதிரி குடிமானம்லாம் இருக்கு. இந்த சூப்புலாம் அவ்வளோ கால் சூப்புலாம் நல்லா வலுவு. அதனால இந்த அடிக்கடி இந்த கால் வரை நம்ம கால் சேர்த்திக்கிட்டோம்னா இந்த சூப் தண்ணி குடிச்சோம்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. எலும்புக்கெல்லாம் வலுவு. சரிம்மா, சரி சூப் குடி நீ.